நம்ம கிறிஸ்தவர்கள் பிரச்சாரம் செய்தார்களே, நம்முடைய அன்பு சகோதரர் கிறிஸ்தவ சகோதரர்கள் அந்த மாதிரி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்துன்னு கத்தி பார்த்தாங்க. ஊரூரா போய் பார்த்தாங்க. ஒரு கதையும் நடக்கல. என்ன காரணம்? பொறுப்பாளர்களை விலை கொடுத்து வாங்கினார்கள். ஆனால் தொண்டர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் ஐயா நாங்கள் உங்கள் பின்னாலே இருக்கிறோம் என்று உறுதியாக நின்று நடிப்பில்தான். இன்றைக்கு இங்கே 5000 பேர். ஒரு 100 ரூபாய் யாரும் பணம் கொடுக்கல. ஒருத்தருக்கு வண்டி எடுக்கல. அவங்க யார் கூப்பிடுறாங்க கூட்டத்துக்கு? ஐயா கூப்பிடுறாரு. ஐயா கூப்பிடுறாரு. எல்லாம் கிளம்பி வராங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? சேலம் மாவட்டம் முழுவதும் மருத்துவர் ஐயா கோட்டை. சேலம் மாவட்டம் 11 தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலே எங்கெங்கெல்லாம் வன்னியர்கள் இருக்கிறார்களோ அத்தனை வன்னியர்களும் யார் பின்னாலே இருக்கிறார்கள்? ஐயாவின் பின்னாலே. ஏமாற்று கூட்டம் பெற்றெடுத்த தந்தையை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அப்பாவை 46 ஆண்டு காலம் உழைத்து இந்த கட்சியை உருவாக்கி இந்த கட்சியுடைய தலைவராக அன்புமணி உன்னை உருவாக்கிய ஐயாவை கொலை செய்ய பார்க்கிறாய். நியாயமா? உருப்பிடுவாயா? நான் கேட்கிறேன். மனம் நொந்து சொல்லுகிறேன். இன்றைக்கு எல்லாரும் சொல்றாங்க என்னுடைய என்ன சாக்கரன்னு சொல்றான் ஒருத்தர். அவன் ஊரு பூரா கடனை வாங்கிட்டு ஊரு பூரா கூத்த வச்சுக்கிட்டு நூற்றுக்கணக்கான செக்கு கேஸ், அந்த திட்டு பரவாயில்ல நூற்றுக்கணக்கான செக்கு கேஸ் இருக்குது. அவன் பேசுறான் என்ன பத்தி. நான் சொல்லுகிறேன், 35 ஆண்டு அரசியல் வாழ்க்கையிலே மருத்துவர் ஐயா பின்னாடி நாங்கள் வந்தோம். ஒரே ஒருத்தங்கிட்ட ஒரு 100 ரூபாய் கடன் வாங்கி ஏமாத்திருப்பா. நானும் கடன் வாங்கியிருக்கிறேன். நிறைய கடன் என்கிட்ட 20 கோடி எங்க குடும்பத்துக்கு கடன் இருக்கு. ஆனாலும் கூட ஒரே ஒருத்தர் கூட ஏமாத்துறது கிடையாது. யாருக்குமே செக்கு கேஸ் மேல போட்டது கிடையாது. இந்த கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஏமாத்தி கேஸ் நடத்திட்டு இருக்க ஒரு பையன் சொல்றான், என்ன சாக்கடைன்னு சொல்றான். நேருக்கு நேர் விவாதிக்க தயார். உன்னோடு மட்டுமல்ல உன்னுடைய தலைவனோடு விவாதிக்க தயார். தலைவர் என்று நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்களே, அந்த தலைவர் யார்? அந்த தலைவர்? பெற்றெடுத்த தந்தையை ஒருவன் தலைவாணி வச்சு அமைக்க கொள்ளணும்.